கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். முறுமுறுப்பில்லாமல் ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்ரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். ஆம் என கண்பானவர்களே, இன்றைய தினம் ஆவியின் வரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வரம் உபசரிக்கிறது தான். நாம் பிறரை உபசரிக்க வேண்டும். அதை போல பிறருக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அதுபோல ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் நாம் ஆவிக்குரிய வரங்களை பற்றி பார்க்கிறோம். ஒருவனுக்கு ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொருவனுக்கு ஞானத்தை போதிக்கும் வசனம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொருவனுக்கு ஆவியினாலேயே குணமாக்கும் வரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்னொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி கொடுக்கப்பட்டுள்ளது. வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் எல்லா வரங்களும் கொடுக்கப்படவில்லை. ஏதாவது ஒரு வரம் கொடுக்கப்பட்டுள்ளது. அதுபோல வேதாகமத்தில் ஆவியின் கனிகள் 9 கொடுக்கப்பட்டுள்ளது. அவை அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். ஆவியின் கனிகளை பற்றி கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களில் படிக்கிறோம். பரிசுத்த ஆவியின் கனியானது ஒரு கிறிஸ்தவரின் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதற்கான விளைவாகும். இயேசு கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக் கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படுகிறார் என்பதை வேதாகமம் தெளிவுபடுத்துகிறது. இந்த ஆவியின் கனிகளில் பிரதானமான ஒன்று அன்பு. நாம் கனி கொடுக்கும் படியாகவும் நமது கனி நிலைத்திருக்கும் படியாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும் படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும் படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆம் என கண்பானவர்களே, நாம் தெய்வ சமூகத்தில் காத்திருந்து இப்படிப்பட்டதான ஆவியின் வரங்களையும் கனிகளையும் பெற்றுக்கொள்வோம். பிறரை உபசரிப்போம், அன்பு செலுத்துவோம், கனி கொடுப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, ஒருவருக்கொருவர் உதவி செய்கிற மனப்பான்மையை தாருங்க. பிறரை உபசரிக்கிற இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாருங்க. ஆவிக்குரிய வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.